குடிசையில் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. இதை நாங்கள் ஒரு சீரீஸாக பண்ண போகிறோம். எந்தெந்த பில்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இன்டர்வியூ, அவங்களோட என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பர் டே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம். அதை பார்த்து நீங்கள் அந்தந்த பில்டரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட நாங்கள் இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்கோம். ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் யூஸ் இஃப் இட் இஸ் நெசசரி. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். என்னோட பேர் சுனில் ஃப்ரம் நம்ம கோயம்புத்தூர் ப்ராப்பர்ட்டி சேனல் கோயம்புத்தூரில். ஓகே. இந்த மெயின் பர்பஸ் என்னன்னா, இன்னைக்கு நிறைய வர முடியாதவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸுக்கு என்னென்ன லேண்ட் என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக தான். ஓகே. ஜி ஸ்கொயரில் நீங்கள் இருக்கீங்களா, என்ன ஸ்பெஷாலிட்டி ஜி ஸ்கொயர் கோயம்புத்தூரில் என்னென்ன இருக்குது, அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஏன் வாங்கணும், ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கள் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஜி ஸ்கொயர் இஸ் அ பிராண்டு சார். ஸோ அதுவே நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வேலிடான பாயிண்ட்டாக சொல்லுவேன். பிகாஸ் என்னென்னா எங்ககிட்ட இருக்கிற மாதிரி லேண்ட் பார்சல் வந்து யாருக்கிட்டையுமே கிடையாது ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸிங். ஸோ இப்போது ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறத விடவே நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோங்கன்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிகாஸ் எப்படின்னா இப்போ நம்ம வாங்குறதுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ நம்ம லேண்டு இப்போ நீங்கள் ஒரு 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 வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கும் 10 பொருள் வாங்குறதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்போ 10 பொருள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற ரேட் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரேட் வேறு. ஸோ அது மாதிரி தான் நம்மளோட லேண்ட் பார்சல் வந்து நம்ம ரொம்ப ஹியூஜாக பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற ரேட்டே கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டோட ரொம்ப கம்மியாக பாஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. ஸோ அதுதான் மெயின் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ 100% ப்ராப்பர் லீகல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும் எல்லாமே. ஸோ கஸ்டமர் பயப்படாமல் வாங்கிட்டு தூங்கலாம். கண்டிப்பாக லீகல் இஷ்யூஸ் ஒன்றும் எந்த இதுவும் இருக்காது. எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 100% டிடிசிபி, ரெரா, சிஎம்டி எல்லாமே டிடிசிபி, ரெரா, சிஎம்டி எல்லாமே. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணோம்னா அடுத்த 15 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷனே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்க்ளூட் தான். ஸோ அது பேஸ்ட் ஆன் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் மாறும் உங்களுக்கு. மினிமம் எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளவு? மினிமம் நம்ம 1.5 சென்ட்ஸ்ல இருந்து நார்ம்ஸ் படி நம்ம 1.5 சென்ட்ல இருந்தே வைக்கணும். ஸோ அது மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயுமே. மேக்ஸிமம் உங்களுக்கு 10 சென்ட் 15 சென்ட்ஸ் அந்த மாதிரி பார்சல் ஒவ்வொரு ஏரியா பொறுத்து அதோட இது மாறும். லேண்ட் மட்டும் பண்றீங்களா இல்ல பில்டிங் கட்டி கொடுக்குறீங்களா? லேண்ட் தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். அது கூட நம்ம பில்டிங்கும் நம்ம பண்ணி தரோம். நம்மகிட்டே we have a separate builders team வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கஸ்டமைஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ்ல நம்ம வீடு லோன் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் எல்லா பேங்க்ஸோடையுமே நம்ம டைப் பண்ணுறோம். வரைக்கும் லோன் சார். பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறேன் 7.65 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 80%ங்கிறது அஷ்யூர்டாகவே நம்ம கொடுத்துறோம். ஸோ அது போக கஸ்டமரோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 20% பணம் இருந்தால் போதும், வேற 80% லோன் வாங்கிக்கலாம் சார். அப் டு 90 வரைக்குமே நம்மளால பண்ண முடியும். வாங்கிட்டு இது லேண்ட் அப்ரிஷியேட் ஆகுமா சார்? ரீசேல் வேல்யூ இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஜி ஸ்கொயர்ங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டா வளர்ந்ததுக்கு காரணமே இந்த அப்ரிசியேஷனுங்கிறது. ஏன்னா நம்ம எங்கேயோ போய் எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா போடுற ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே ஆன் ரோடு ப்ராஜெக்ட்ஸ் மெயினான இடத்துல தான் இருக்கும். நீங்களே சும்மா ஒரு சர்வே எடுத்தீங்கனாலே தெரியும் எங்கெங்க நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.